இப்போ ஒரு அட்டகாசமான கருவாட்டு குழம்பு எப்படி செய்யறதுன்றது தான் பார்க்க போறோம். அதுக்கு மத்தி மீனுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மத்தி கருவாடை எடுத்து வச்சிருக்கேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த மேல இருக்கிற உப்பு, அந்த சால்ட்டு எல்லாம் வந்து வேஸ்ட் எல்லாம் போற அளவுக்கு நம்ம கத்தியில எடுத்துருங்க. எடுத்துட்டு தலையும் வாழையும் கிண்டிட்டு இதை ஃபுல்லாமே சொன்னி எடுத்துருங்க. எடுத்துட்டு வார்ம் வாட்டர்ல போடுங்க. ஏன்னா ஒரு வார்ம் வாட்டர்ல போட்டீங்கன்னா தான் உங்களுக்கு வாஷ் பண்றது ஈஸியா இருக்கும், சீக்கிரமாவும் அந்த வேஸ்ட் வெளியே வரும். இதே வந்து பச்சை தண்ணியில பண்ணோம்னா வேஸ்ட் வராது. அதே போல ரொம்ப சூடா இருந்தாலும் நம்மளால கை வச்சு வாஷ் பண்ண முடியாது. இதுக்கு வந்து கருவாட்டு குழம்புக்கு தேவையான பொருட்கள் பாத்தீங்கன்னா 2 தக்காளி எடுத்து வச்சிருக்கேன், ஒரு வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன், ஒரு 5 கத்திரிக்காய், ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து வச்சிருக்கேன். இது பக்கத்துல பாத்தீங்கன்னா மொச்சப்பயிறு. இது வந்து சிகப்பு மொச்சன்னு சொல்லுவோம். எங்க ஊர்ல எல்லாம் ரொம்ப முக்கிய இதுலதான் வந்து சமைப்பாங்க. மொச்சப்பயிறு வந்து பாத்தீங்கன்னா இதுதான் ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதுதான் எங்களுக்கு பிடிக்கும். வெள்ளை கலர் எங்களுக்கு அவ்வளவா பிடிக்காது. உங்களுக்கு எது பிடிக்குமோ நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து வறுத்துட்டு கொஞ்ச நேரம் ஒரு 10 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் மட்டும் தண்ணி ஊற்றி வச்சுட்டு உடனே நீங்க குக்கர்ல ஒரு 6-7 விசில் போட்டீங்கன்னா சீக்கிரமா குக் ஆயிடும். இது ஓவர் நைட்ல நம்ம ஊற வைக்கணுன்ற அவசியத்துக்கு கிடையாது. கருவாடு வந்து கிளீன் பண்ணியாச்சு. இதை வந்து பார்த்து நீங்க கிளீன் பண்ணுங்க. கையில வந்து முள்ளு குத்தாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இந்த வார்ம் வாட்டர்ல போட்டிருக்கோம், பார்த்து நீங்க வாஷ் பண்ணிக்கோங்க. இதுல வந்து கொஞ்சம் ஒரு 2-3 மினிட்ஸ் விட்டீங்கன்னா அதுவே கொஞ்சம் ஊற ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்க அந்த வேஸ்ட் எல்லாம் வெளியில எடுத்துட்டு வாஷ் பண்ணிக்கலாம். பாருங்க எவ்வளவு வேஸ்ட் வருது பாருங்க. அது ஒரு 2-3 தண்ணி போட்டு நீங்க வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ பாத்திரம் எடுத்துக்கோங்க, எவ்வளவு குழம்பு தேவையோ அவ்வளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. சால்ட் போட்டுக்கோங்க, மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க, காரம் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ வந்து கட் பண்ணி வச்சிருக்கிற ஆனியனும் தக்காளியும் போட்டுடலாம். தக்காளி வந்து இது மாதிரி மேஷ் பண்ணி போட்டிங்கன்னா குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கட் பண்ணி போட்டோம்னா அது அப்படியே தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி போட்டோம்னா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா குழம்புக்குமே இந்த மாதிரி இந்த மாதிரி மேஷ் பண்ணி போட்டுங்க. இப்போ வந்து நல்லா கொதிக்கட்டும். பாருங்க நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இப்போ நம்ம கழுவி வச்சிருக்கிற கருவாடை ஆட் பண்ணிக்கலாம். இந்த கருவாடு வந்து உங்களுக்கு இன்னும் நிறைய வேணும்னாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இப்போ வந்து நம்ம வேக வச்சிருக்கிற மொச்சப்பயிரை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மொச்சப்பயிரும் வந்து நல்லா கொதிக்கணும். இந்த கொதிக்க சொல்லதான் நம்ம வந்து கத்திரிக்காய் போடணும். எந்த ஒரு காய்கறியும் போட சொல்ல எல்லாம் கொதிச்ச பிறகுதான் போடணும். கத்திரிக்காய் வந்து இந்த கொதிச்ச பிறகுதான் நான் கட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறேன். ஏன்னா கத்திரிக்காயை பொறுத்த வரைக்கும் தண்ணியில போட்டு ரொம்ப நேரம் வச்சிருந்தோம்னா சல்லுன்னு ஆயிடும், டேஸ்டே இருக்காது. அந்த கொதி வர்றப்பதான் நான் கட் பண்ணி போடுவேன் கத்திரிக்காய். எதுவா இருந்தாலும், சாம்பாரா இருந்தாலும் குழம்பா இருந்தாலும். இப்ப நல்லா கத்திரிக்காய் வந்து ஒரு 3/4 பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம ஊர் உருளைக்கிழங்கு பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் கூடவே போட்டு நம்ம வேக வைக்கலாம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா சீக்கிரமா அது குக் ஆயிடும். உருளைக்கிழங்கு ஒரு கொதியிலே குக் ஆயிடும். அதனால நான் லேட்டா போட்டுருக்கேன். பாருங்க நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஊற வச்சிருக்கிற புளி கரைசலை இதோட சேர்த்துடலாம். ஒரு கருவாட்டு குழம்புக்கு புளி, காரம் இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அது எல்லாமே கரெக்டாக மேட்ச் ஆனாதான் அந்த டேஸ்ட் வரும். இப்போவே பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாக அந்த கருவாட்டு மனம் வந்து நல்லா கமகமன்னு இருக்கு. இப்போ காரம் எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்காங்க. இப்போ ஒரு 4 பல்லு பூண்டை வந்து பச்சையாவே இடிச்சு போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து பச்சையா போடுறது பிடிக்காது அப்படின்னா நீங்க எண்ணெயில வதக்கி கூட போட்டுக்கலாம். நான் கருவாட்டு குழம்பு தாளிக்க மாட்டேன். ஏன்னா கருவாட்டு குழம்பு அந்த தாளிப்பு மனம் தான் வரும், கருவாட்டு மனம் வந்து அடங்கிடும்ன்றதுனால நான் பண்ண மாட்டேன். இதோட பெப்பரும் ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு இடிக்க சொல்லவே பெப்பரையும் இடிச்சு போட்டீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். ஒரு அட்டகாசமான கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து இந்த ஒயிட் ரைஸுக்கு போட்டு சாப்பிடலாம், இட்லி, தோசை இதுக்கெல்லாமும் தொட்டு சாப்பிடலாம். முக்கியமா பழைய சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்டா இருக்கும். ஒரு அட்டகாசமான கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பாருங்க, உங்க வீட்டுல செய்து பாருங்க. தேங்க்யூ. வாழ்க வளமுடன். நன்றி.